ப்ரீஸ்தலாடுங்க. கொஞ்சம் கேளுங்களேன். இந்த அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா தான் என் இருதயத்தில் இருக்கிற கஷ்டம்லாம் கொஞ்சமாவது குறையும். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அந்த அக்கா வேலைக்கு போயிருப்பாங்க. எப்போ வருவாங்களோ எப்போ வருவாங்களோன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த அக்கா கிட்ட பேசினா தான் கொஞ்சமாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை கர்த்தருடைய பாதையில், நீதியின் பாதையில் நடந்துட்டு இருக்க உங்களை பார்த்து 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க இல்லையா? உங்களை துக்கப்படுத்துகிறாங்க இல்லையா? இதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தராகிய இயேசு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க, கலங்கவே கலங்காதீங்க. நிச்சயம் நீதிமானுடைய பாதையில கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வாரு. கலங்கவே கலங்காதீங்க. கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் உங்க கூட இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். வேதம் இதுதான் சொல்லுது, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. உங்க பாரத்தை எல்லாம் மனுஷன் மேல கொட்டி தீர்க்கலாம். எந்த மனுஷன் கிடைப்பான், அவங்க கிட்ட நம்ம கொட்டி தீர்த்துருவோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க பாரம்லாம் போக வேண்டிய இடம் பரிசுத்தமான தேவனிடத்துல தான். அவர்கிட்ட உங்க பாரம் போகும்போது தான் முழுமையா உங்க பாரம் குறையும். ஒரு சிலவங்க கிட்ட பேசுனா எனக்கு பாரெல்லாம் குறைஞ்சா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் டெம்பரவரியாக கிடைக்கிறது தான். ஸோ டெம்பரவரி ரிலாக்ஸேஷனுக்காக மனுஷனை தேடி போகாமல் பெர்மனண்ட் ரிலாக்ஸேஷன், அதாவது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். உங்களுக்கு அந்த சமாதானம் வேணும்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். மனம் திரும்புங்க ஃப்ரெண்ட்ஸ், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.